ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்னன்னே தெரிலங்க, அந்த காற்று கொஞ்சம் அதிகமாக ஆனதா என்னன்னு ஒன்றும் புரியல. இல்லை வயசு 53 ஆகிடுச்சு, அதனுடைய விளைவுகளாக என்னன்னு தெரில. 2 நாளாக அலாரமே வைக்காமல் 4 மணி ஆனால் எழுந்திரிச்சிருவேங்க. இப்போ அலாரம் வச்சும் கூட எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. 5 மணி அந்த மாதிரி தான் எந்திரிக்க முடியுது. ஸோ நம்ம அந்த 4 to 5, 4:45 வரைக்கும் பண்ணுற அந்த ப்ரேயர் டைம் வந்து இப்போ எனக்கு 2 டேஸாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. 2வது இப்போ போய் கிளம்பிட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகிட்டே போகுதுங்க. அதனால தான் நேற்றெல்லாம் நான் வீடியோ போட முடியலை. ஈவினிங் வந்து வீடியோ போடணும், என்னென்ன மக்கள் நம்மளை மறந்துடுவீங்களே அப்படிங்கிறதுக்காக போட்டேங்க. சரி, இப்போவும் வேகமாக ஓடி வந்தேன். ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துச்சு பாருங்க, வெண்டைக்காய் வீடியோ எடுத்துச்சு. அப்படி போய் ப்ரேயர் பண்ண உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. இன்னொரு வெண்டைக்காய் வேறு எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்துட்டுருக்கிறேன், ஸ்டார்டிங் தானே, அதனால் ரொம்ப டிலே ஆகிறதில்ல. சரி, எப்படியும் இனி டெய்லி ஒரு 4 காய் அன்றன்றைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி நமக்கு வந்து காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முள் கத்திரிலேயே நம்ம வீட்டில் வந்து ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குதுங்க. இது வந்து வந்துரு இது வந்து நல்ல பச்சை கலராக இருக்குது. நம்மக்கிட்ட இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். முள் கத்திரியை மட்டும் ஒரு கைச்சு வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கைட்டு பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பச்சை கலர் முள் கத்திரி. நேற்று நான் காமிச்சிருப்பேன், நல்ல ப்ளூ கலரில் ஒரு முள் கத்திரி காமிச்சிருப்பேன். எதுக்கு என்ன பெயர், பச்சையாக இருக்கிறதுக்கு என்ன பெயர், ப்ளூவாக இருக்கிறதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்தது அப்படிலாம் தெரியாதுங்க. இங்கே ஒரு கத்திரி செடிங்க, தன்னால் முளைச்சிருக்கு. நானும் அந்த செடியை என்ன செய்யலைன்னா பிடுங்கி நடாமல் சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம், சுண்டைக்காவாக இருக்குமோ, ஏன்னா சுண்டைக்காய் செடி பக்கத்தில் தான் நின்றுச்சா, சுண்டைக்காய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுக்கிட்டேங்க. என்னங்கடா வரமாட்டேங்கிறீங்க? எவ்வளோ தண்டி பாருங்கள். இன்றைக்கி தண்ணி ஊற்றுறப்ப தான் பார்த்தேன். சரி, இந்த 2 காயை 2 பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த இவ்வளோ தண்டி காய் பட்டாதான் என்ன போதும். இன்னும் நிறைய கிடக்குது. அதாவது காயை டெய்லி பறித்து, அதாவது நிறைய காய் பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு எதுக்குங்க மாடி தோட்டம் வைக்கணும், தேவையில்லை. அதனால் பறிச்சிட்டோம்னா அன்னைக்கு எல்லாத்தையுமே சமைச்சிடணும் அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கிறனால நிறைய வந்து ஹார்வெஸ்ட்டு காமிக்க மாட்டேன். நீங்கள் என்னடா இது ஹார்வெஸ்ட்டு கம்மியாக இருக்குது இவ்வளோ தானா நினச்சிக்கக்கூடாது. என் வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுதுங்க. 3 ரகமான கத்தரியை நம்ம பறிச்சிட்டோம் அன்றைக்கி. இங்கே பாருங்கள், இது முள் கத்தரி, இது பச்சை உருண்டை கத்தரி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது மாடி தோட்டத்தில். அப்புறம் வரி கத்தரி. வேறு என்ன பறிக்கலாம்? கோவக்காய் பிஞ்சாக தான் இருக்குது. அப்புறம் 4-5 கிடக்கு. இந்த 4-5 மட்டும் பறிச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நான் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க பறிச்சிருக்கேன். அதாவது கோவக்காயை வந்து சாரியை கட்டிட்டு உள்ளே போய், அதுவும் முள் கத்திரியெல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ளே உள்ளே போய் பறிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிடிச்சி இழுத்து கை நிறைய வேறு பறிக்க வேண்டியது இருக்கா. பாதி தொட்டிக்கு உள்ளே, அங்கே பாருங்கள் தெரியுதா, தொட்டிக்குள்ளெல்லாம் கிடக்குறாங்க. இப்போ எடுக்க முடியாது, நான் சாரியை கட்டிட்டு. ஈவினிங் வந்து தான் அதெல்லாம் பொறுக்கி எடுக்கணும். ஓகே, இன்றைய அறுவடை போதுமா? இல்லாட்டி கீரை பெருசாக இருக்குங்க. கீரை 4 கீரை பறிச்சா போதுங்க. ஏன்னா வெத்தலை போல் இருக்கா, பார்த்தீங்களா, வெத்தலை மாதிரி இருக்கா. ஒரு மாதிரி இலைகள் வந்து கலர் மாறுறாங்க. ஏதாச்சும் மருந்து பூச்சி விரட்டிகள் அடிச்சிடணும். நம்ம மீனமிலம் இருக்குது, தெளித்து விடணும். அதனால் அந்த ஒரு மாதிரி இருக்கிற இலைகளை பறிக்காமல் நல்லா இருக்கிற இலைகளை மட்டும் பறிச்சுக்கிடுவோம். இவ்வளோ வேணாம் வேண்டியதில்லை.
போதும், இவ்வளோ தான். 2 பேருக்கு போதாதான் என்ன, தாராளமாக போதும். 10 இலைகள் பறிச்சிருக்கேன், கோவக்காய் பறிச்சிருக்கேன், வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன், கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். நாளைக்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு புளியிலா கறின்னு சொல்லுவோம், பாசிப்பருப்பு போட்டு வைக்கிற ஒரு குழம்பு, அதை வைக்கணும். அப்புறம் கீரை பருப்பு கூட்டு வைக்கணும், அது போட்டு ஒரு பொரியல் வைக்கணும். இல்லைன்னா கத்திரிக்காயும் மொச்சையும் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு பருப்பு கூட்ட வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி என்னுடைய அறுவடை இவ்வளவு தான். வந்ததுக்கு ஏதாவது பறிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஈவினிங் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம பிரண்டையும் பறிச்சிக்கணும். பிரண்டை நிறையவே இருக்குது. ஸோ பிரண்டையில் ஒரு துவையல் நம்ம போட்டோம் தெரியுமா, நிறைய ஊறுகாய் தொக்கு மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பிரண்டை வீட்டில். ஸோ அது காலியாக போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த வாரத்துக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள், நேற்று ஒரு வெண்டைக்காய் பறித்து மறந்து போட்டு போயிட்டேன். மாயன்கீரை கட்டிங்ஸ் நம்மக்கிட்ட நேற்று ஒருத்தங்க கேட்டாங்க. இந்த மாதிரி நான் மாடி தோட்டம் வைக்கலான்னு நினைக்கிறேன், அதனால் யார் இந்த ஃபுல்லாக எனக்கு மறைக்கணும், ஃபுல்லாக ஏதோ கம்பி வலை போட்டு மறைக்கணும் செவர் மாதிரி, அப்புறம் மேலே க்ரீன் ஷர்ட் போடணும், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் தானே மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னது, எப்படியும் 1 லேக் மேலே ஆகும், குறைஞ்சபட்சம் 50,000 ஆகும். எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி மாடி தோட்டம் வைக்கணும்? மாடி தோட்டத்தோட பர்பஸே நம்ம நம்மளுடைய செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது நச்சில்லா காய்கறி சாப்பிடணும், அப்புறம் அழிந்து போனதை மீட்டெடுக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அதுக்காக அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம கைட் பண்ணி, நீங்கள் குளிர்கால காய்கறிகள் வளர்க்க போகிறீங்கன்னா தான் நீங்கள் அதுக்கு மட்டும் தேவைப்பட்டதாக போட்டால் போதும். மற்றபடி க்ரீன் ஷேடே இல்லாமல் நான் 2 வருஷமாக, ஏற்கனவே ஒரு 3 வருஷம் வச்சுருந்தேன், இப்போ ஒரு 2 வருஷமாக 5 வருட காலமாக எந்த ஒரு தடுப்பும் எந்த ஒரு க்ரீன் ஷேடும் இல்லாமல் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கார்டன், அதுவும் நான் 2 இயர்ஸ் ஆகுது எங்கள் வீட்டுக்கு நான் காய் வாங்கி சாப்பிடலைங்க. இங்கே உள்ள காய்கறி மட்டுமே, கீரைகள் மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கோம், வேறு நாங்கள் வெளியில் வாங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அவங்க ஓகே போட வேணான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ கொஞ்சோண்டு வேணால் போட்டுக்கோங்க அப்படின்னு. ஆனால் நான் ப்ரக்கோலியிலேருந்து, நூக்கோலேருந்து, டர்னிப்லேருந்து, கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே நான் போட்டிருக்கேன், நான் எடுக்கவும் செஞ்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, பந்தலுக்கு கீழே அதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ வேணாம், நான் இன்னைக்கு க்ரீன் ஷேடே போடலை, அப்புறம் நீங்கள் விதைகள் எல்லாம் இருக்கிறப்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எங்கே வாங்கணும் விதைகள் அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டாங்க, நிறைய நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம். ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நாங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்க போனால் பரவாயில்ல, இப்போ நிறைய விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய மக்கள் ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதில் நம்ம முதல்ல வந்துட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சி இருக்குது. அவங்களுக்காக தான் இன்றைக்கி மாயன்கீரை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் அப்படி கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதை பற்றி அவங்களுக்கு ஓரளவு சொல்லி அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு மாயன்கீரை தரல. ஸோ இது வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும், வருடம் முழுக்க கீரை கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடணும், நல்ல வேக வைக்காமல் சாப்பிடக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிடையாது அவங்க. பட் நம்மளை பற்றி ஓரளவுக்கு பள்ளி வளாகம், சுற்றுப்புறம், உறவு வட்டாரம், நட்பு வட்டாரம், இப்படி எல்லாருக்குமே நம்ம ஒரு இயற்கை ஆர்வலர், நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம், நிறைய இதை பற்றி நமக்கு நாலேஜ் இருக்குங்கிறது தெரிய போய் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது அது எனக்கு நான் செய்த தவமாக தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைத்த வரமாக தான் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது மாதிரி எல்லோரும் வைக்கணுங்க. ஒரு வீட்டில் கூட மாடித்தோட்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் நஞ்சில்லா காய்கறிகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா மாறும்? மாடித்தோட்டம் வைக்காமலேயே நஞ்சில்லா காய்கறிகளை விளைவித்து தரக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் எல்லாரையுமே மாடித்தோட்டம் வைங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ரொம்ப பேசிட்டேன், திட்டாதீங்க. சில விஷயங்களை எனக்கு சொல்லணும்னு தோணுங்க. வீடியோக்காக அதன் மூலமாக எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், அதன் மூலமாக எனக்கு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கடவுள் கிருபையில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நான் இருக்கிறேன். ஆனாலும் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க, இது மாதிரியான விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது,
ஊடகம் தானேங்க இது மூலமாக நான் வந்து இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிடிச்சிருக்கவங்க தாராளமாக இதை எடுத்துக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணி மற்றவங்களும் இதை பயன்படட்டுங்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர்மா.